வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சூர்யா டெக் சேனல். நாங்கள் சூர்யா. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, யாருக்கும் தெரியாத 5 மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போயிட்டு என்னென்னா, இப்போதைக்கு ஜியோ சிம் யூஸ் பண்ணுற ரொம்ப பேருக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்களும் ஜியோ சிம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை எப்படி 5G ஸ்பீடில் மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு உங்களுடைய மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு பின்னாடி சிம் அண்ட் மொபைல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு சிம் 1 சிம் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுடைய ஜியோ சிம் எதில் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம் 1 அப்படின்றதுல ஜியோ சிம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதை கிளிக் பண்ணிக்கினேன். கிளிக் பண்ணிட்டு பின்னாடி ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பின்னாடி இங்கே நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன என்டர் பண்ணணும்னா 5G இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஏபிஎனில் 5G பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல 5G டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்களன்னா அத்தன்டிகேஷன் டைப் அப்படின்றத கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இதில் நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் அன்ஸ்பெசிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் எடுத்து விட்டு இந்த மாதிரி அது கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு பின்னாடி மேலே இருக்கக்கூடிய அந்த சேவ் அப்படின்றத கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு பின்னாடி இங்கே 5G இன்டர்நெட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்களன்னா உங்களுடைய மொபைல் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ரீசெட் ஆகும். ரீசெட் ஆகிட்டு பின்னாடி உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 5G ஸ்பீடில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என்னென்னா க்ரோமில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த இன்டர்நெட் ஸ்பீடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்களன்னா 5G ஸ்பீடில் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ செகண்ட் ட்ரிக் என்னென்னா, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேறு லெவல் ட்ரிக்குன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். இப்போ உங்களுடைய ஃப்ரெண்டு அவனோட மொபைலில் ஃபைல் மேனேஜர் இந்த மாதிரி கேலரிகள்லாம் லாக் போட்டு வச்சு அதில் எதுவுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதாவது பண்ணி வச்சுருந்தா அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய உங்களுடைய மொபைல்ன்ற பாருங்கள், அவனுடைய மொபைல் இருக்கக்கூடிய குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். ஃபைல் ://sd card/ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்களன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு அவனுடைய ஃபைல் மேனேஜருக்கு அவன் பாஸ்வேர்டே போட்டு வச்சுருந்தா கூட உங்களுக்கு அவனுடைய ஃபைல் மேனேஜர் குரோமில் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி குரோமில் அவனுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அவனுடைய ஃபைல் மேனேஜருக்கு அவனுடைய மொபைலில் லாக் போட்டு வச்சுருந்தாலையும் அவனுடைய ஃபைல் மேனேஜரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களால் இந்த இடத்துலையே ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும், டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கு அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, நமக்கு எதனா ஒரு சோஷியல் மீடியாவில் எதனா ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனோட ஸ்டைலை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்காக உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோடுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் இந்த மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டைலை டிஃப்ரெண்ட்டாக மாற்றிக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே ஃப்ரண்ட் பேஜில் ஒரு சில பர்மிஷனை எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பர்மிஷனெல்லாம் எனேபிள் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா கீழே மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்களன்னா இங்கே உங்களுடைய மொபைலுக்கு எதான மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த மெசேஜுக்கான ஸ்டைலை மாற்றிக்கிறதுக்காக இங்கே நிறைய ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணும்னாலையும் நீங்கள் ஃப்ரீயாகவே செட் பண்ணிக்கலாம். ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அது கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்களன்னா சைடில் அந்த எல்இடி லைட் எரியிற மாதிரி கேமராவை சுற்றி உங்களுடைய மொபைலுக்கு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் லைட் எரியிற மாதிரி கூட உங்களால் செட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செட் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மேலே அந்த மெசேஜுக்கான ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய மொபைல் பார்டரில் சைடில் அந்த எல்இடி லைட் எரியும். உங்களுடைய கேமராவை சுற்றியும் லைட் எரியும். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் பக்காவாக இருக்கும்.
உங்களுடைய ஃப்ரெண்ட் யாரான பார்த்தாங்களோட இந்த மாதிரி எப்படி செட் பண்ண எதனா புது அப்டேட் மொபைலுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வேறு லெவல் அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னா, இது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனோட பேர் வாட்ஸ்அப் டூல்ஸ். இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய இன்கமிங் கால்ஸ், அவுட் கோயிங் கால்ஸ் ரெண்டுத்தையுமே உங்களால் பிளாக் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஒரு பர்மிஷன் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணி விட்டுட்டிங்களன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வரக்கூடிய இன்கமிங் கால், அவுட் கோயிங் கால் எதுவுமே வராது. யாரானா உங்களுக்கு வந்து கால் பண்ணாங்களன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்டுரும். நீங்கள் கேம் விளாண்டு இருக்கிற போதும், ஆஃபீஸில் இருக்கிற போதும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து எந்த ஒரு காலும் வராது. ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இருந்து எதனா கால் வந்தால் அதை வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இந்த அப்ளிகேஷனே வாட்ஸ்அப்பில் இருந்து எதனா ஒரு கால் வந்துச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி விட்டுரும். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. பிடிச்சிருந்தா இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் டவுன் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்தது 5வது ட்ரிக் என்னென்னா, நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எனக்கு வந்து நார்மல் கால் வந்தால் அந்த காலை வந்து நல்லா ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது, அதுவே வாட்ஸ்அப்பில் எனக்கு கால் வந்தால் அதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனை டவுன் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சில பர்மிஷன் கேட்கும். அந்த பர்மிஷனை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டால் மட்டும் போதும். அந்த அப்ளிகேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு யாருன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கால் பண்ணாங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லோகோ வரும். அந்த லோகோ கிளிக் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய அந்த வாட்ஸ்அப் காலை வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ரெக்கார்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்டுமே இந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்கார்டை வந்து யாருக்கான ஷேர் பண்ணணுன்னா மேலே வந்து 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி யாருக்குனாலையும் உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் பண்ணக்கூடிய வாய்ஸ் காலை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ப்ரோ எனக்கு வாய்ஸ் கால் ரெக்கார்ட் பண்ண தெரியும், வீடியோ கால் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்களா, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். மேலே வந்து உங்களுடைய மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வீடியோ காலை வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்த இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் பை பை.